அனைவருக்கும் குணபாலனின் வணக்கங்கள். இளைஞர்கள், மாணவர்கள் வெற்றி பெற ஒரு 7 பயனுள்ள விஷயங்களை இப்பொழுது கூற உள்ளேன். நீ பிறக்கும்போது ஏழை, உன் தவறல்ல. ஆனால் இறக்கும் போதும் ஏழை, அது உன் தவறு. பில்கேட்ஸ் கூறுகிறார். இதை புரிந்து கொள்ளுங்கள். உன் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அப்துல் கலாம் கூறுவது. ஊழையும் உட்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உயற்றுபவர். வள்ளுவர் வாக்கு. விதியையும் வெல்லலாம் சோர்வில்லாமல் உழைக்கும் பொழுது. 4வதாக ஜப்பானியர்களுடைய கைசன் கொள்கை. கை என்றால் பெட்டர், ஜென் என்றால் சேஞ்ச், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது நேற்று இருந்த உங்களை விட இன்று நீங்கள் கொஞ்சமாவது முன்னேறி இருக்கிறீர்களா என்ற தத்துவம். தினசரி நாம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஜப்பானியர்கள் கொள்கைதான், அந்த கைசன் கொள்கை ஒருவருடைய வாழ்க்கையும் முன்னேற்றுகிறது. 5வதாக கேஎஸ் பியாட் கேப் என்ற அக்ரானிமில் 10 கட்டளைகள் கூறுகிறேன். நோ யுவர் செல்ஃப், தன்னை அறிதல். ஒருவன் முதலில் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். செட் யுவர் கோல், பிறகு தன்னுடைய இலக்கை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். தென் பிளான் யுவர் ஆக்ஷன், அந்த இலக்கை நோக்கிய செயல்பாடுகளை செய்ய வேண்டும். இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ், உன்னுடைய அறிவாற்றலை அதற்கு தக்கபடி வளர்த்து கொள்ள வேண்டும். அவாய்டு நெகட்டிவ் ஃபியர், நெகட்டிவ் கரேஜ். முடியாது, நம்மால் முடியுமோ என்ற பயம், அதே நேரத்தில் ஓவராக தைரியமாக முடிந்துவிடும் என்று நினைத்துக் கொள்வது, இதை அவாய்ட் பண்ண வேண்டும். ரிமூவ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையை அகற்ற வேண்டும். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கான்சன்ட்ரேட் அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மையை நாம் திட்டமிட வேண்டும். ஆக்ட் ஆன் ஃபோக்கஸ்டு மைண்ட், ஒரு விஷயத்தை ஒருமுகப்படுத்தி அதிலே செயல்பட வேண்டும். பிலீவ் இஃப் யூ கேன் யூ கேன், என்னால் முடியும் என்றால் என்னால் முடியும் என்ற தத்துவத்தை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த 10 கட்டளைகளை புரிந்து செயலாற்றினால் வெற்றி நிச்சயம். 6வதாக குத்துவிளக்கின் 5 திரிகள் தான் வாழ்க்கை என்ற தத்துவம். முதல் திரி தான், 2வது தனது குடும்பம், 3வது தனது தொழில், 4வது தனது சுற்றத்தார், 5வது தனது சமுதாயம். ஆக இந்த 5லையும் நம்முடைய வாழ்க்கை தத்துவம் அடங்கியுள்ளது. அதை புரிந்து செயல்பட வேண்டும். 7வது தகவல், there is no success without you. சக்சஸ்ல யூ இல்லைன்னா அது சக்சஸ்ன்னு படிக்கவே முடியாது. அது போலத்தான் வெற்றி என்பது உன்னுடைய செயல்பாடு என்று வெற்றி அமையாது. பிலீவ் யுவர் செல்ஃப் அண்ட் அப்டேட் யுவர் செல்ஃப். உன்னை நீ நம்பு, உன்னை நீ தினசரி இன்றைய நிலைக்கு தக்கபடி தயார்படுத்திக் கொள். ஆக இந்த பயனுள்ள 7 நிலைகளையும் விஷயங்களையும் வாழ்க்கையில் புரிந்து வெற்றியை அடையும்படி இந்த இளைஞர் சமுதாயத்தையும் மாணவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.